Hey guys, welcome to Graceland Lectures. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் பற்றி பார்க்கலாம். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக், ஆனால் ரொம்ப ஃபன்னான டாபிக் கூட. ஸோ மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது ஜீன்ஸ் ஆர் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுதான் ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனை ஒரு ஜெனரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டிஎன்ஏ பார்க்கலாம். டிஎன்ஏ டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிட்னு சொல்லுவாங்க. இது லாங் பாலிமர் ஆஃப் டிஆக்சி ரைபோ நியூக்ளியோடைட்ஸ். நியூக்ளியஸ் ஐடென்டிஃபைட் பை ஃப்ரெட்ரிச் மீஷர் இன் 1869. நியூக்ளியஸ் அப்படிங்கிறது ஒரு செல்குள்ளே இருக்கும். நெக்ஸ்ட் இந்த நியூக்ளியஸ் ரொம்ப அசிடிக்கான நேச்சரில் இருந்தது. அது ஆல்ட்மேன் கண்டுபிடிச்சி நியூக்ளிக் ஆசிட்ஸ்ன்னு பேர் வச்சாங்க. நெக்ஸ்ட் ஒரு பேர் ஆஃப் நியூக்ளியோடைடை பேஸ் பேர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஆர்கானிசமோட கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர். இதோட எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 5174 பாக்டீரியோஃபேஜ். இதில் சிங்கிள் ஸ்ட்ராண்டட் டிஎன்ஏ, அதுக்கப்புறமா சர்க்குலர் டிஎன்ஏ இருக்கும். நம்பர் ஆஃப் நியூக்ளியோடைட்ஸ் 5386 பேஸ் பேர்ஸ். நெக்ஸ்ட் லாம்டாஃபேஜ். இது டபுள் ஸ்ட்ராண்டட் டிஎன்ஏ, லீனியர் டிஎன்ஏ. இது 48502 பேஸ் பேர்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் ஈகோலை, அதாவது எஸ்டெரிஷியா கோலைன்னு சொல்லுவாங்க. அதில் டபுள் ஸ்ட்ராண்டட் டிஎன்ஏ இருக்கும், சர்க்குலர் டிஎன்ஏ இருக்கும். 4.6 × 10⁶ பேஸ் பேர்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம ஹியூமன் ஜீனோம் பார்க்கும்போது டபுள் ஸ்ட்ராண்டட் டிஎன்ஏ, லீனியர் ஸ்ட்ரக்சர், 3.3 × 10⁹ பேஸ் பேர்ஸ் இருக்கும். ஸோ சின்ன ஆர்கானிசம்ஸ்க்கு கொஞ்சம் பேஸஸாக இருக்கும். நம்மள மாதிரி பெரிய ஹியூமன்ஸ்க்கு நிறைய பேஸ் பேர்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாலிபெப்டைட் செயின் பார்க்கலாம். இதில் 3 பேசிக் காம்பனன்ட்ஸ் இருக்குது. நைட்ரோஜினஸ் பேசிஸ், பென்டோஸ் சுகர் அண்ட் ஃபாஸ்பேட் குரூப். பாலிபெப்டைட் செயின் அப்படிங்கிறது CONH அப்படிங்கிறது தான் பாலிபெப்டைட் பாண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட டைப்ஸ் பியூரைன்ஸ் அண்ட் பிரமிடைன்ஸ். இது டிஎன்ஏ ஹெலிக்ஸ், அதாவது இந்த பேஸ் பேர்ஸில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கான்ட்ரிபியூட் பண்ணுறது. ஸோ பியூரைன்ஸ் 9 மெம்பர்ட் டபுள் ரிங் ஸ்ட்ரக்சர். பிரமிடன்ஸ் 6 மெம்பர்ட் ரிங். பியூரைன்ஸோட எக்ஸாம்பிள் அடினைன் அண்ட் குவானைன். பிரமிடைன்ஸோடது தைமின், சைட்டோசின் அண்ட் யுராசில். யுராசில் ஆர்என்ஏல வருது. தைமின் இருக்காது ஆர்என்ஏல, ஆனால் யுராசில் இருக்கும். ஸோ இதான் ஸ்ட்ரக்சர். ஸோ இது பியூரைன்ஸோட ஸ்ட்ரக்சர், டபுள் மெம்பர்ட் ரிங் இருக்குது. நெக்ஸ்ட் பிரமிடைன்ஸோட ஸ்ட்ரக்சர், சிங்கிள் மெம்பர்ட் ரிங் இருக்குது. ஸோ இதில் பியூரைன்ஸ் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், தேர்ட், 7th அண்ட் 9th பொசிஷனில் நைட்ரஜன் இருக்கும். நெக்ஸ்ட் பிரமிடைன்ஸ் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் பொசிஷனில் நைட்ரஜன் இருக்கும். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் டைப் ஆஃப் லிங்கேஜஸ் பார்க்கலாம். 2 டைப்ஸ் இருக்குது. கிளைகோசைடிக் லிங்கேஜ் அண்ட் ஃபாஸ்ஃபோடைஎஸ்டர் லிங்கேஜ். ஸோ கிளைகோசைடிக் லிங்கேஜ் நைட்ரோஜினஸ் பேசஸ் லிங்க் டு OH of pentose sugar. ஸோ கிளைகோசைடிக் லிங்கேஜ் இங்கே இருக்குது. பிகாஸ் ஒரு நைட்ரோஜினஸ் பேஸ் பென்டோஸ் சுகர் கூட அட்டாச் ஆகிருக்கு. இதுதான் பென்டோஸ் சுகர். நெக்ஸ்ட் ஃபாஸ்ஃபோடைஎஸ்டர் லிங்கேஜ். இது பிட்வீன் ஃபாஸ்பேட் குரூப் லிங்க் டு 5' of OH of a nucleoside.
நியூக்ளியோசைடு அப்படின்னா என்னென்னு பார்க்கணும் ஃபஸ்ட்டு. நியூக்ளியோசைடு இஸ் ஆக்சுவலி சால்ட் ப்ளஸ் பேஸ். நெக்ஸ்ட் நியூக்ளியோடைடு அப்படின்னா என்னென்னா சால்ட் ப்ளஸ் பேஸ் ப்ளஸ் ஃபாஸ்ஃபேட் குரூப், அதாவது நியூக்ளியோசைடு ப்ளஸ் ஃபாஸ்ஃபேட் குரூப். ஸோ ஃபாஸ்ஃபோடைஎஸ்டர் லிங்கேஜ் எங்கே இருக்குன்னா இதுதான் ஃபாஸ்ஃபோடைஎஸ்டர் லிங்கேஜ். ஸோ கிளைகோசைடிக் லிங்கேஜும் ஃபாஸ்ஃபோடைஎஸ்டர் லிங்கேஜும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் டெரிவேஷன் ஆஃப் டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர். இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இருக்குது, எக்ஸ்ரே கிறிஸ்டலோகிராஃபி அண்ட் சார்கிராஃப்ஸ் ரூல். எக்ஸ்ரே கிறிஸ்டலோகிராஃபி வந்து கண்டுபிடிச்சவங்க மாரிஸ் வில்கின்ஸ் அண்ட் ரோசலிண்ட் ஃப்ராங்க்லின். இவங்க வந்து எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன் பிக்சர்ஸ் ஆஃப் டிஎன்ஏ வந்து எடுத்தாங்க. நெக்ஸ்ட் சார்கிராஃப்ஸ் ரூல், இதை வந்து கண்டுபிடிச்சவர் எட்வின் சார்கிராஃப். இவர் வந்து என்ன கண்டுபிடிச்சாருன்னா பியூரைன்ஸ் அண்ட் பிரமிடைன்ஸ் வந்து ஈக்குவல் அமௌண்ட்டில் இருக்கும் அப்படிங்கிறது வந்து அவர் கண்டுபிடிச்சாரு. ஸோ சம் ஆஃப் பியூரைன்ஸ் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் பிரமிடைன்ஸ் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சாரு. ஸோ இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணும்போது ரேஷியோ 1 ஃபார் ஆல் ஸ்பீஷீஸ். பட் ஆனால் A+T/G+C வந்து எல்லா ஸ்பீஷீஸ்க்கும் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். நெக்ஸ்ட் டிஎன்ஏ ஹெலிக்ஸ் பார்க்கலாம். டிஎன்ஏ ஹெலிக்ஸை வந்து கண்டுபிடிச்சவங்க வாட்சன் அண்ட் கிரிக். அதனால் இது வந்து வாட்சன் அண்ட் கிரிக் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து முன்னாடியே பார்த்தது தான். ஃபாஸ்பேட் குரூப் இருக்குது, சுகர் இருக்குது, பேஸ் இருக்குது. ஃபாஸ்பேட் குரூப், சுகர், பேஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு செயின் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். இது வந்து 5' எண்ட்லேருந்து 3' எண்ட் வரைக்கும் இருக்கும். இதே இது வந்து ஒரு ஆப்போசிட்டாக ஒரு ஸ்ட்ராண்ட் வந்து ஓடும். அது வந்து 5' எண்ட் டு 3' எண்ட். ஸோ இதில் வந்து ரிவர்ஸ் போலாரிட்டி, ஆப்போசிட் போலாரிட்டிஸ் இருக்கும். ஸோ பேசிஸ் வந்து எப்போவுமே வந்து அடனைன் அண்ட் தைமின் மட்டும்தான் பாண்ட் ஆகும். அப்புறமா குவானைன் அண்ட் சைட்டோசின் பாண்ட் ஆகும். குவானைன் அண்ட் சைட்டோசின் பாண்ட் ஆகும் போது ட்ரிப்பிள் பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். அடனைன் அண்ட் தைமினுக்கு வந்து டபுள் பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். டபுள் ஸ்டாண்டர்ட் பாலிநியூக்ளியோடைட் செயின் பார்க்கலாம். ஸோ இதுதான் டிஎன்ஏ. இது வந்து ஆப்போசிட் பொலாரிட்டிஸில் வந்து ரன் பண்ணும். நம்ம மேலே பார்த்தா அந்த கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் தான், பட் ஆனால் இது சிம்பிளாக வரைஞ்சிருக்கு. இது வந்து வாட்சன் அண்ட் கிரிக் மாடல். இது வந்து ஒரு ரைட் ஹேண்டட் ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சர். இது வந்து ஒவ்வொரு டர்ன்லேயும் 10 பேஸ் பேர்ஸ் இருக்கும். இங்கே இருக்கிற லென்த் வந்து 34 ஆம்ஸ்ட்ராங் யூனிட்ஸ். நெக்ஸ்ட் சென்ட்ரல் டாக்மா அண்ட் ரிவர்ஸ் சென்ட்ரல் டாக்மா பற்றி பார்க்கலாம். டிஎன்ஏ வந்து ரெப்ளிகேட் ஆனதுக்கப்புறமா அது வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ் வழியாக ஆர்என்ஏவாக மாறிடும். டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ் வந்து டிஎன்ஏயில் இருக்க டபுள் ஸ்ட்ராண்டை வந்து சிங்கிள் ஸ்ட்ராண்ட் ஆர்என்ஏவாக மாற்றும். நெக்ஸ்ட் இந்த சிங்கிள் ஸ்ட்ராண்ட் ஆர்என்ஏ வந்து டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ் வழியாக ப்ரோட்டீன்ஸாக மாறும். சென்ட்ரல் டாக்மாவை கண்டுபிடிச்சவர் ஃப்ரான்சிஸ் கிரிக். ரிவர்ஸ் சென்ட்ரல் டாக்மா வந்து சென்ட்ரல் டாக்மாவோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டிஎன்ஏ ரெப்ளிகேட் ஆகும், டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ் வழியாக ஆர்என்ஏவாக மாறும். இன்னொரு டைப் ஆஃப் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ப்ராசஸ் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் வழியாக திருப்பி டிஎன்ஏவாக மாறும். ஆர்என்ஏ திருப்பி டிரான்ஸ்லேஷன் வழியாக ப்ரோட்டீன்ஸாக மாறும். ரொம்ப சிம்பிள். ரிவர்ஸ் சென்ட்ரல் டாக்மாவை கண்டுபிடிச்சவங்க டெமின் அண்ட் பால்டிமோர். நெக்ஸ்ட் பேக்கேஜிங் ஆஃப் டிஎன்ஏ ஹெலிக்ஸ் வந்து நம்ம பார்க்கணும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா டிஎன்ஏ ஹெலிக்ஸ், அதாவது இப்போ பார்க்கலாம், லென்த் ஆஃப் டிஎன்ஏ ஃபார் ஹியூமன் செல் வந்து 2.2 மீட்டர்ஸ் அப்படின்னு அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ 2.2 மீட்டர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். இது வந்து ஒரு மைக்ரோஸ்கோபிக் ஸ்ட்ரக்சருக்குள்ளே வந்து அடங்கி இருக்குன்னா பேக்கேஜிங் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ பேக்கேஜிங் ஆஃப் டிஎன்ஏ ஹெலிக்ஸ் எப்படி நடக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். ப்ரோகேரியாட்ஸில் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பேக்கேஜிங் இருக்கும், யூகேரியாட்ஸில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பேக்கேஜிங் இருக்கும். ப்ரோகேரியாட்ஸ் அதாவது யூனிசெல்லுலர் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர்கானிசம்ஸ்க்கு வந்து டெஃபினட் நியூக்ளியஸ் இருக்காது. டிஎன்ஏ present in cytoplasm in supercoiled stage.
coils maintained by non-histone proteins. இது ரொம்ப important. Next, package structure வந்து நியூக்ளியாய்ட் இல்லாட்டி ஜீனோஃபோர்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் டிஎன்ஏ பேக்கேஜிங் இன் யூகேரியாட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இதில் வந்து ஆர்கனைசேஷன் கேரிட் அவுட் பை பாசிட்டிவ்லி சார்ஜ் பேசிக் ப்ரோட்டீன்ஸ் கால்ட் ஹிஸ்டோன்ஸ். மேலே வந்து நம்ம பார்க்கும்போது நான் ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ஸ்ன்னு பார்த்தோம். இதில் வந்து ஹிஸ்டோன்ஸ், இதில் வந்து 5 டைப்ஸ் ஆஃப் ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. H1, H2A, H2B, H3 அண்ட் H4. இந்த மாதிரி 5 டைப் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. பட் ஆனால் 4 ப்ரோட்டீன் மட்டும்தான் ஆக்டோமர் வந்து ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆக்டோமரை வந்து நியூ பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. H1 வந்து இதில் வந்து பார்ட்டாக இருக்காது. H2A, H2B, H3 அண்ட் H4 மட்டும்தான் ஆக்டோமர் வந்து ஃபார்ம் பண்ணும். இந்த டிஎன்ஏ வந்து ஹிஸ்டோன் ஆக்டோமர்ஸை சுற்றி wrap பண்ணியிருப்பாங்க. இந்த கம்பைன்ட் ஸ்ட்ரக்சர் வந்து நியூக்ளியோசோம்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ஒரு சின்ன ஈக்குவேஷன் மாதிரி எழுதணும்னா DNA plus octamer is nucleosome. ரொம்ப சிம்பிள். இப்போ வந்து எப்படி டிஎன்ஏ வந்து பேக்கேஜிங் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ கீழே இதுதான் டிஎன்ஏ. இந்த டிஎன்ஏ வந்து அப்படியே காயில்டாகி அது வந்து ஆக்டாமர்ஸ் கூட காயில்டாகி அந்த ஸ்ட்ரக்சர்ஸை வந்து நியூக்ளியோசோம்னு சொல்லுவாங்க. காயில்டாகி இந்த நியூக்ளியோசோம்ஸ் எல்லாமே பீட் இந்த ஸ்ட்ரிங் ஸ்ட்ரக்சர் வந்ததுக்கப்புறமா அது திருப்பியும் காயிலாகி சொலினாய்டாக மாறும். இந்த சொலினாய்டு வந்து திருப்பியும் காயிலாகி சூப்பர் சொலினாய்டாக ஆகும். இந்த சூப்பர் சொலினாய்டு திருப்பியும் காயில்டாக மாறி குரோமேட்டிட் ஃபார்ம் பண்ணும். இந்த குரோமேட்டிட் வந்து குரோமோசோம்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட், இந்த டிஎன்ஏ, ஆர்என்ஏ இதுதான் ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படிங்கிறதுக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இருக்குது. அதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம். ட்ரான்ஸ்ஃபார்மிங் பிரின்சிபல், இந்த பிரின்சிபல் வழியாக டிஎன்ஏ ஜெனட்டிக் மெட்டீரியலா அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு இது வந்து ஒரு பாத் வந்து அமைச்சு கொடுத்துச்சு. இந்த ட்ரான்ஸ்ஃபார்மிங் பிரின்சிபல் வந்து கண்டுபிடிச்சவர் ஃப்ரெட்ரிக் கிரிஃபித் 1928 கண்டுபிடிச்சார். இவர் வந்து ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியாவோட 2 டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரெயின்ஸ் வந்து எடுத்தார். ஃபர்ஸ்ட் S3 அண்ட் R2. S வந்து ஸ்மூத் ஸ்ட்ரெயினை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. R வந்து ரஃப் ஸ்ட்ரெயினை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. S ஸ்ட்ரெயின் வந்து கேப்சியூல் இருந்தது, அதை சுற்றி அது வந்து ஒரு மியூக்கஸ் கோட் இருந்தது. அது வந்து பாலிசாக்கரைட்ஸ்னால இருந்தது. ஸோ அது வந்து அந்த கல்ச்சர் பிளேட் வந்து ரொம்ப ஷைனியாக இருந்தது. இது வந்து விருலண்ட்னா கேன் காஸ் டிசீஸ். இது வந்து நிமோனியா வந்து காஸ் பண்ணுச்சு. பட் ஆனால் இந்த ரஃப் ஸ்ட்ரெயின் வந்து கேப்சியூல் இல்லை, இது வந்து விருலண்ட்டாகவும் இல்லை, இது வந்து எந்த டிசீஸும் காஸ் பண்ணல. ஸோ இவர் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட் என்னென்னா எஸ் ஸ்ட்ரெயின், அதாவது ஸ்மூத் ஸ்ட்ரெயினை வந்து மைஸ்குள்ளே வந்து இன்ஜெக்ட் பண்ணும்போது மைஸ் வந்து செத்து போயிடுது. நெக்ஸ்ட் ஆர் ஸ்ட்ரெயின் வந்து விருலண்ட்டாக இருக்காது அப்படின்னு பார்த்தோம். ஸோ மைஸ் வந்து வாழும். நெக்ஸ்ட் எஸ் ஸ்ட்ரெயின் ஹீட் கில் பண்ண எஸ் ஸ்ட்ரெயினை வந்து மைஸ்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணும்போது மைஸ் வந்து உயிர் வாழ்ந்தது. நெக்ஸ்ட் ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ஆர் ஸ்ட்ரெயினில் இருக்கிற ஜெனட்டிக் மெட்டீரியல் வந்து எஸ்ட்ரெயின்குள்ளே போயிருக்கு அப்படிங்கிறது தான் இதுலேருந்து நம்மளுக்கு புரியுது. பாக்டீரியோஃபேஜ் ஆல்ஃப்ரெட் ஹர்ஷி அண்ட் மார்த்தா சேஸ் தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க. இதில் வந்து அவங்க T2 பாக்டீரியோஃபேஜ் வந்து எடுத்துக்கிட்டாங்க. இந்த பாக்டீரியோஃபேஜ் வந்து ஈகோலையா இன்ஃபெக்ட் பண்ணிச்சு. இந்த T2 ஃபேஜ் வந்து ப்ரோட்டீன் கோட் அண்ட் டிஎன்ஏ இருந்தது. இந்த டிஎன்ஏ வந்து அவங்க ஃபாஸ்பரஸால் லேபிள் பண்ணியிருந்தாங்க. அப்புறமா ப்ரோட்டீன் கோட்டை சல்ஃபரால் லேபிள் பண்ணியிருந்தாங்க. இதில் வந்து 3 ஸ்டெப்ஸ் இருந்தது இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில். ஃபர்ஸ்ட் இன்ஃபெக்ஷன், பிளெண்டிங் அண்ட் சென்ட்ரிஃபிகேஷன். இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது ஃபேஜஸை வந்து ஈகோலை கூட வந்து இன்ஃபெக்ட் பண்ண விட்டாங்க. நெக்ஸ்ட் பிளெண்ட் பண்ணாங்க. ஸோ வந்து இதை அஜிடேட் பண்ணும்போது பிளெண்டரில் இந்த ஃபேஜஸும் அப்புறமா அந்த ஈகோலை அது வந்து ரெண்டுமே செப்பரேட் ஆயிரும். ஸோ உள்ளே போன ஜெனட்டிக் மெட்டீரியலை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் லேபிள் பண்ணதுனால.
இது வந்து எந்த பிளெண்டரில் அஜிடேட் பண்ணாங்கன்னா வேரிங் பிளெண்டர் அப்படிங்கிற பிளெண்டரில் தான் இதை அஜிடேட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் சென்ட்ரிஃபிகேஷன். சென்ட்ரிஃபியூஜ் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து சென்ட்ரிஃபிகேஷன் ப்ராசஸ் பண்ணும்போது பாக்டீரியா அண்ட் வைரஸ் வந்து செப்பரேட் பண்ண முடிஞ்சுது. டிஎன்ஏ தான் ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படிங்கிறது தெரிஞ்சுது. பிகாஸ் பாக்டீரியோஃபேஜில் இருந்த டிஎன்ஏ, அதாவது லேபிள் ஃபாஸ்பரஸ் லேபிள்டு டிஎன்ஏ வந்து ஃபேஜோட செல்குள்ளே வந்து போயிருந்தது. ஸோ இதுலேருந்து அவங்க வந்து டிஎன்ஏ தான் ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணாங்க. நெக்ஸ்ட் ஆர்என்ஏ வேர்ல்டு. ஆர்என்ஏ தான் ஃபர்ஸ்ட் ஜெனட்டிக் மெட்டீரியல். இது வந்து சிங்கிள் ஸ்ட்ராண்டட். RNA is better for transformation of genetic material. Next DNA replication பார்க்கலாம். DNA replication அப்படிங்கிறது ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏவை இன்னொரு டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏவை ரெப்ளிகேட் பண்ணுறது தான் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு என்சைம் வந்து ரெப்ளிகேஷனுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அது வந்து டிஎன்ஏ டிபெண்டன்ட் டிஎன்ஏ பாலிமரைஸ். இட் கேன் பாலிமரைஸ் 2000 பேஸ் பேர்ஸ் per செகண்ட். ஸோ இந்த என்சைம் ரொம்ப ரெப்ளிகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். ஒரு வேளை இந்த ரெப்ளிகேஷன் அப்போ ஏதாவது மிஸ்டேக்ஸ் நடந்ததுன்னா மியூட்டேஷன்ஸ் வந்து நடக்க சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட், த ஹோல் ஜீனோம் ஆஃப் எஸ்செரிஷியா கோலை இஸ் ரெப்ளிகேட்டட் இன் 38 minutes. ஹியூமன்ஸ்க்கு வந்து நிறைய டைம் ஆகும். ஈகோலை சின்ன இதனால அதில் ரொம்ப கம்மி பேஸ் பேர்ஸ் இருக்கிறதுனால 38 minutes வந்து டிஎன்ஏ வந்து ரெப்ளிகேட் ஆகும். இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிஎன்ஏ ரெப்ளிகேஷனுக்கு ஓரி ஃபர்ஸ்ட் ஒன். ஓரி அப்படிங்கிறது வந்து ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன். இது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் சைட்ஸ். இந்த சைட்ஸ்லேருந்து தான் ரெப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும். ப்ரோகேரியாட்ஸில் வந்து ஒரு ஒரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் தான் இருக்கும். யூகேரியாட்ஸில் பார்த்தீங்கன்னா thousands ஆஃப் ஓரி இருக்கும். நெக்ஸ்ட், அன்வைண்டிங் த ஹெலிக்ஸ். டிஎன்ஏ வந்து ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கும். இதை வந்து ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சரை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெலிகேஸ் என்சைமை வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஹெலிக்ஸை வந்து அன்வைண்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட், டோப்போ ஐசோமெரேஸ் என்சைம் வந்து டென்ஷனை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். டிஎன்ஏ கைரேஸ் அப்படிங்கிற என்சைம் கூட டோப்போமரேஸ் டிஎன்ஏ கைரேஸ் அப்படிங்கிற டோப்போ ஐசோமரேஸ் மாதிரி தான் ஆக்டிவிட்டி இருக்கும். ஸோ இந்த ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ. இதை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெலிகேஸ் என்சைம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட், டென்ஷனை ரிமூவ் பண்ணுறதுக்கு டோப்போ ஐசோமெரேஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதோட பொலாரிட்டி 3' to 5' இருக்கும். 5' இருக்கும். நெக்ஸ்ட், இது வந்து ஆப்போசிட் பொலாரிட்டியில் இருக்கும். 5' to 3' இருக்கும். ஸோ இப்போ டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் எப்படி நடக்கும்னா, இங்கே வந்து ஆப்போசிட் பொலாரிட்டியில் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ ஒரு டிஎன்ஏலேருந்து இப்போ நம்மளுக்கு 2 டிஎன்ஏ வந்து கிடைக்குது. ஸோ இதை ரெப்ளிகேஷன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட், ஃபார்மேஷன் ஆஃப் ப்ரைமர் ஸ்ட்ராண்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நியூ ஸ்ட்ராண்ட் இஸ் சிந்தசைஸ் ஆப்போசிட் டு பேரண்டல் ஸ்ட்ராண்ட்ஸ். ஸோ முன்னாடி பார்த்த மாதிரி தான் இந்த டிஎன்ஏ பாலிமரேஸ் 3 தான் வந்து ட்ரூ ரெப்ளிகேஷன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம மேலே பார்த்த மாதிரி தான்
இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம மேலே பார்த்தோம். இது வந்து ரெப்ளிகேஷன் ஃபோர்க்குன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இலாங்கேஷன் ஆஃப் நியூ ஸ்ட்ராண்ட். டிஎன்ஏ டிபெண்ட் டிஎன்ஏ பாலிமரேஸ் அப்படிங்கிறது வந்து 5' to 3' எண்டில் வந்து இருக்கிறது வந்து பாலிமரைஸ் பண்ணும். ஸோ வந்து அந்த நியூ ஸ்ட்ராண்ட் வந்து இலாங்கேட் ஆகும். நெக்ஸ்ட் ப்ராசஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது டிஎன்ஏ வந்து ஆர்என்ஏவாக மாற்றுறது தான் டிரான்ஸ்கிரிப்ஷன். டிரான்ஸ்கிரிப்ஷனில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ப்ரொமோட்டர், டெர்மினேட்டர் அண்ட் ஸ்ட்ரக்சரல் ஜீன்ஸ். ஸோ இந்த கீழே இருக்க டயக்ராம் வந்து நம்ம பார்க்கும்போது மேலே 3' to 5' எண்ட் வந்து டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்டாகவும் 5' to 3' வந்து கோடிங் ஸ்ட்ராண்டாகவும் இதை பண்ணுது. இந்த கோடிங் ஸ்ட்ராண்டில் தான் வந்து ப்ரொமோட்டர் அண்ட் டெர்மினேட்டர் வந்து சிட்டுவேட் ஆகிக்கும். இந்த ப்ரொமோட்டிங் இதுலேருந்து தான் டிரான்ஸ்கிரிப்ஷன் வந்து ஆரம்பிக்கும். டெர்மினேட்டர் இருக்கிறதுல வந்து எண்ட் ஆகும். ஸோ ப்ரோகாரியோட்ஸ் அண்ட் யூகாரியோட்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டிரான்ஸ்கிரிப்ஷன் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்கிரிப்ஷன் இன் ப்ரோகாரியோட்ஸ், இதுதான் வந்து டிஎன்ஏ. ஸோ இதுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது வந்து சிக்மா ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிக்மா ஃபேக்டர் வந்து இனிஷியேஷன் ஆரம்பிச்சதுக்கப்புறமா இது வந்து இந்த டயக்ராமில் காமிச்சிருக்க மாதிரி அங்கே மிடில் பாஸ் ஆகும். ஆர்என்ஏ பாலிமரேஸ் வந்து பாஸ் ஆகும்போது ஒரு ஆர்என்ஏ வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இங்கே வந்து ஒரு ஆர்என்ஏ ஃபார்ம் ஆகிக்கிட்டு இருக்கு. சிக்மா ஃபேக்டர் வெளியே இருக்குது. ஸோ இலாங்கேஷன் ப்ராசஸ் நடக்கும்போது வெளியே வந்து ரோ ஃபேக்டர் இருக்குது. நம்மளுக்கு இப்போ வந்து புதுசாக ஒரு ஆர்என்ஏ வந்து கிடச்சாச்சு. ஸோ ஒரு டிஎன்ஏலேருந்து இப்போது நம்மளுக்கு வந்து ஒரு ஆர்என்ஏ கிடச்சிருச்சு. ஸோ இது வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ் இன் ப்ரோகாரியோட்ஸ். நெக்ஸ்ட் டிரான்ஸ்கிரிப்ஷன் இன் யூகாரியோட்ஸ் பார்க்கலாம். 3 டிஃப்ரெண்ட் பாலிமரேஸ் இருக்குது. RNA polymerase 1, RNA polymerase 2, RNA polymerase 3. இதில் வந்து கொடுத்துருக்கிறது வந்து நம்ம இம்பார்ட்டண்ட்டாக நம்ம படிச்சுக்கணும். இதில் வந்து டபுள் ஸ்ட்ராண்டட் டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஒரு RNA polymerase இருக்கும் போது நம்மளுக்கு ஒரு RNA வந்து வெளியே வருது. ஸோ இந்த RNAவில் பார்க்கும்போது லைக் க்ரீன் அண்ட் ரெட்டாக வந்து நான் வரைஞ்சிருக்கேன். இதில் வந்து எக்ஸான்ஸ் அண்ட் இன்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது வந்து இருக்குது. எக்ஸான்ஸ் அப்படிங்கிறது வந்து எசென்ஷியல் சீக்வென்ஸ், இன்ட்ரான்ஸ் வந்து இன்டர்வீனிங் சீக்வென்ஸ். ஸோ இந்த பேர் வந்து நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும். எக்ஸான்ஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட், இன்ட்ரான்ஸ் வந்து தேவையில்லாத சீக்வென்ஸ். ஸோ இந்த இன்ட்ரான்ஸ் வந்து எப்படி ரிமூவ் பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து கேப்பிங் நடக்கும். இந்த RNA வந்து வெளியே ஃபார்ம் ஆகிட்டு வர்றது வந்து மெத்தில் குவானோசைன் ட்ரைஃபாஸ்பேட் அப்படிங்கிற இதை வச்சு கேப்பிங் பண்ணிடுவாங்க 5' எண்டில். ஸோ மெத்தில் குவானோசைன் ட்ரைஃபாஸ்பேட் வச்சு கேப்பிங் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பாலி ஏ டெய்லிங் நடக்கும். பாலி அடினைன் டெய்லிங் 3' எண்டில் அடினைன் வந்து டெய்ல் மாதிரி நிறையா ஜாயின் பண்ணுவாங்க. இப்போ இந்த இன்ட்ரான்ஸ் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு RNA ஸ்ப்ளைசிங் அப்படிங்கிற மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் ஆகும். அப்புறமா அதை வந்து கட் பண்ணிகிட்டே எடுத்துருவாங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு எக்ஸான்ஸ் மட்டும் இருக்கிற சீக்வென்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இந்த வீடியோலேருந்து உங்களுக்கு மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.